டெல்லியை தொடர்ந்து மும்பையை சூறையாடிய புழுதி புயல். இந்திய வானிலை ஆய்வாளர்களின் அதிர்ச்சி தகவல். பல உயிர்களை காவு வாங்க ஊரெங்கும் பரவிய தூசுக்காற்று. பரபரப்பா எங்கிட்டு வர ஒரு நகரத்துல திடீர்னு புழுதி புயல் உருவாகி இப்போ ஊரையே ஸ்தம்பித்து போற அளவுக்கு மாறி இருக்கு. திங்கட்கிழமை 3 மணி அளவுல மும்பை முழுக்க பலத்த காற்று வீசப்பட்டிருக்கு. அது கூடவே மழை பொழிவும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால பல இடங்கள்ல தூசு காற்றும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல 40 இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசின இந்த காற்று படிப்படியா உயர்ந்துட்டே போகுது அப்படின்னும் கூறப்படுது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடிதான் டெல்லியிலையும் இதே மாதிரி 70 கிலோமீட்டர் வேகத்துல வீசின புழுதி புயலால டெல்லியே பரபரப்பாச்சு அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து இந்த ஒரு அசம்பாவித சூழ்நிலைக்கு காரணம் காலநிலை மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வாளர்கள் சொன்னதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மரங்கள் செடிகள் இல்லாம உயர்ந்த கட்டிடங்கள் உருவானதும் இந்த புழுதி புயலுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது அப்படின்னு கூறப்படுது. இந்த புழுதி புயல்ல ஏற்பட்ட அசம்பாவிதத்தால மும்பைல இருக்கக்கூடிய வடாலா பகுதியில ராட்சத விளம்பர பேனர் ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் மேல விழுந்து அது 100க்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சதாகவும் ஒரு பக்கம் பலி எண்ணிக்கையும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விபத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயம் அடைஞ்சவங்களுக்கான மருத்துவ செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவிச்சதா சொல்லப்படுது. காலநிலை மாற்றத்தால ஏற்பட்ட இந்த அசம்பாவித சூழ்நிலை பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.